வார்த்தைக்கு தான் எழுத்தே தவிர எழுத்துக்கு வார்த்தை அல்ல. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? தேவனுக்கு தான் சாயலே தவிர இந்த சாயலுக்கு தேவன் அல்ல. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ வார்த்தையாகிய தேவன் எல்லாவற்றையும் படைத்தவர். நல்லா கவனிச்சிட்டே வாங்க. வார்த்தையாகிய தேவன் எல்லாவற்றையும் படைத்தவர், அவருக்கென்றும் அவரை கொண்டும் சகலத்தையும் படைத்தவர். அந்த வார்த்தையாகிய தேவன் மாம்சம் ஆனார். அப்படின்னா அர்த்தம், மாம்சம் ஆனார்னா ஒரு உருவம், ஒரு உருவத்தில் வந்தார், பார்க்கக்கூடிய நிலைமையில் வந்தார். வார்த்தையை பார்க்க முடியாது, வார்த்தை என்ன தான் பண்ண முடியும்? கேட்க தான் முடியும். ஆனால் இங்கே நம்ம வாசிக்கிறோம் 1 யோவான் 1ஆவது அதிகாரத்தில், தெரிஞ்ச வசனம் தான், மனப்பாடமாக சொல்லணும்னு நினைக்கிறவங்க சொல்லலாம், எல்லாம் எடுத்து வாசிச்சிருங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. ஆதி முதல் இருந்ததும், ஆதி முதல் இருந்ததும், நாங்கள் கேட்டதும். ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன பண்ணாங்க? கேட்டதும், எங்கள் கண்களினாலே கண்டதும். அது எப்படி